ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி. ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் 5 பா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எல்லை மீறி போன மாதிரி இந்த விக்ரம் பண்ணுற வேலைகள் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாஸ்க் 5 ஆமாம், இது வந்து டிக்கெட் ஃபினாலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க்காக இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது எப்படின்னா அதை அடிக்கிற விதங்கள் பார்த்தீங்கன்னா வெறிகுண்ட அப்படி அடித்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு அப்படி ஓடி வந்து அடிக்கிறார் அவரோட ஃபோர்ஸுக்கு. என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. அதுவும் பார்வதியை போட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க. திவ்யா பக்கம் போகவே கிடையாது. அது எப்படி, அது ஏன் போகக்கூடாது? போனால் பயமாக இருக்குதான். அதுக்குன்னு அவங்கக்கிட்ட போக மாட்டீங்க, போனால் அவங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் பார்வதியும் அதுவும் சபரிக்கு அடிச்சார் பாருங்க. ஃபஸ்ட்டு அடி அதுலேருந்து நில குழஞ்சிட்டாரு. அதை தாங்கிட்டே தான் இருந்தார், பிடிச்சிட்டே இருந்தார். கடைசியில் வந்துட்டு அந்த வழியில் சபரின்னு போட்டிருக்கு பாருங்க அட்டா, அதை கடிச்சு அப்படியே விழுந்தார் கீழே. பா மாறுது, கீழே விழுந்து அப்படியே கையில் அப்படி நடுங்குது. சாண்ட்ரா வந்து கதறி அழுகுறாங்க. இட்ஸ் எ கேம் போன்னு. இது சொல்லும்போது எனக்கு அப்படியே டக்குன்னு வந்துட்டு பிரதீப் தான் ஞாபகத்துக்கு வந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரதீப் மாதிரிலாம் சான்ஸில் ஒரு கேமர் இருக்கவே முடியாது. அவரை தூக்கி அப்படி போடுவார். யார், விஜய் நினைக்கிறேன். அப்படியே கீழே வந்துடுவார், பின்னாடி செம்ம அடி விழுகும். அதுக்கப்புறம் இட்ஸ் எ கேம் சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுவார். அந்த பிரதீப் மாதிரிலாம் யாருமே வர முடியாதுங்க. பிரதீப் இருந்ததுன்னா அவருக்கு தாங்க டைட்டில். என்ன பண்ணுறது? சரி, இப்போ வந்து அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு வந்துட்டு மோசமாக வந்து அவரை வந்து அடித்து ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் கமருதனுக்கு வந்து பலம் இல்லையா, அவரும் அடிக்கிறாரு. ஆனால் அவர் அடிக்கிறது வலிக்குது, அம்மா இப்போன்னு கத்துறாங்க. ஆனால் விக்ரம் அடிக்கிறது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அதுவும் சபரியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. சபரிக்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு ஜென்டில் இருக்குல்ல, ஒரு கேம் ஒன்று இருக்குல்ல. இதுக்குன்னு இப்படி வெறிகுண்டு தாக்குறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தராக ஃபஸ்ட்டு அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு அரோரா இறங்கின அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் கானாவனத்துலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதன்லேருந்து, அதுக்கப்புறம் சாண்ட்ரா எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. சுபிக்ஷாவும் விஜய் பார்வதியும் திவ்யாவும் இருக்காங்க. சாண்ட்ராலாம் அவளும் விட்டாங்க, தெரியும் அவங்களுக்கு இதுக்கு மேலே இருந்தால் அடி விழுகணும் ரொம்ப. ஆனால் உண்மையிலேயே விஜய் பார்வதி மேலே ஸ்போர்ட்டிவ்னஸ் யாருக்கும் வராதுங்க. அடி வாங்குறாங்க. அப்பா செம்ம சாட்ரா அடி வாங்கிட்டு சூப்பர்ரா செம்மட்ரா மூஞ்சில் மட்டும் அடிச்சிடாதீங்க, இங்கே வேணால் அடிச்சுக்கோங்கடா. யாருமே இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, பக்கத்தில் திவ்யா இவங்க வந்து டக்குன்னு அடி வாங்கிட்டு இருக்கும். ஏண்டா பக்கத்தில் திவ்யாலாம் இருக்குது, உடனே அவங்க கத்துறாங்க, இதை கொளுத்து போகிற வேலையெல்லாம் காமிக்காத யோசிச்சா அப்படின்னு கத்துறாங்க. இதுதான் வன்மம். அவங்க ஜாலியாக இருக்காங்க, வாங்கிக்கோங்க. ஏன் நீங்கள் வாங்காமல் இருப்பீங்க? நீங்கள் வந்து எல்லோரும் மிரட்டி பேச்சிலே மிரட்டி வைப்பீங்க. உங்களை வந்து யாரும் அடிக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் ஸ்போர்ட்டிவ்னஸாக இருக்கிறதுனால அடி வாங்கிட்டே இருக்குமா? இது என்னடா இது? அதுலேயும் வந்துட்டு சண்டை வேறு. நீங்கள் வந்து என்னை வந்து வேறு மட்டும் டார்கெட் பண்ணிக்கிட்டு அப்போ விஜய் போகிறதெல்லாம் பேசணுன்னா எவ்வளோ பேசலாம்? அடி வாங்கிட்டே தான் கடைசி வரைக்கும், வின் பண்ணுற வரைக்கும் வாங்கிட்டே தான் இருந்தாங்க. கடைசியில் எல்லாருமே தாக்குறாங்க. அப்போ எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்கள், பயங்கரம். ஆனால் உண்மையிலேயே இதுதான் விஜய் போகிறத கேட்குறாங்களா ஒரு சில பேர் வந்துட்டு சும்மா கத்துறாங்கன்னு. இது வந்து கத்துறதா? இது இங்கே கத்துன யாரும் இந்த சாண்ட்ரா மாதிரி இன்னும் ஒரு சில பேருமே விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க அவங்க. இதுதான் கேம், ரியல் கேம், ஸ்போர்ட்டிவ்னஸ் கேம். அதே மாதிரி அடி வாங்கினாலும் வந்து அடுத்தவங்களை பழி போடாமல், இப்போ திவ்யா மாதிரி இன்னும் ஒரு சில பேர் பழி போடாமல் அவங்க பாடம் அடி வாங்கிட்டே சூப்பர்டா செம்மடா பக்கத்தில் சபை இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் பாருங்கடா, அவன்லாம் ஒரு நிறைய பாயிண்ட்ஸில் இருக்கான்டா, திவ்யாவை ஏன்டா கிட்ட போக மாட்டீங்க, அவன் பாரு பாயிண்ட்டு, இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சான்ஸ் இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.